25 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பாமக அதிமுகவிடம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பாமக அதிமுகவிடம் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக என்ன நிலைப்பாடில் இருக்கிறது? கேட்கப்படும் தொகுதிகள் வழங்கப்படுமா? உங்களோட விவரங்களை சொல்லுங்க. சலோமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி என்பது அமைந்திருக்கிறது. குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அந்த கூட்டணியை உறுதி செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாங்கள் போட்டியிட ஏதுவாக 18 தொகுதிகளை ஒதுக்குமாறு அவர்கள் கேட்டதாக தகவல் வெளியாகியிருந்தது. குறிப்பாக 18 சட்டமன்ற தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது அதற்கான பட்டியல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகள், அதே போல அதிமுகவும் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பார்த்து அவர்கள் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாப்பிரெட்டிப்பட்டி, அதாவது தர்மபுரியில் இருக்கக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி, அதே போல பெண்ணாகரம், தர்மபுரி, அந்தியூர், ஓமலூர், சங்கரகிரி, விக்கிரவாண்டி, செய்யாறு, ஜெயங்கொண்டம், மயிலம், நெய்வேலி, மேட்டூர், புவனகிரி, விருதாச்சலம், சோளிங்கர், அதே போல கும்மிடிப்பூண்டி, குன்னம், விழுப்புரம், ஆற்காடு, திருவள்ளூர், பாலக்கோடு, திருத்தணி, விருதாச்சலம், செஞ்சி, அதே போல தனி தொகுதிகளில் ஒரு தொகுதி தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது திண்டிவனம் அல்லது அரூர் அல்லது வானூர் அல்லது காட்டுமன்னார் கோயில் ஆகிய ஏதாவது ஒரு தொகுதியை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அதிமுகவுடன் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 2021 தேர்தலின் போது கூட கூட்டணி அமைத்து அவர்கள் 5 சட்டமன்ற தொகுதியை பெற முடிந்தது. அதனால் தற்பொழுது தங்களுக்கு 18 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், அதற்கான பட்டியலையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதனை அடுத்து அதிமுக ஒரு குழு அமைக்க இருக்கிறது. அந்த குழு உட்கார்ந்து பேசி யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும், எத்தனை சீட்டுகள் கொடுக்கப்படும் என்பதெல்லாம் அவர்கள் முடிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக மொத்தத்தில் 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை பாமக தரப்பிலிருந்து அதிமுகவிடம் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.